Hello everyone, I welcome you all for this class, NCERT basic class, and a very happy new year to everyone, right? So first of all, இன்னைக்கு கிளாஸ்ல what we are going to start அப்படினா புது வருஷம் இல்லையா? So we shall start with history today, right? நம்ம வந்து geography ஃபுல்லா பார்த்தாச்சு. கிளாஸ் 6th 7th 8th 9th 10th 11th 12th இது எல்லாமே வந்து ஒரு ஓவர்வியூவா நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும், எந்தெந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு மெயின்ஸ், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டு ப்ரிலிம்ஸ், எப்படி படிக்கணும், எங்கெல்லாம் டேட்டா வந்து அப்டேட் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் நியூ சப்ஜெக்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், தட் இஸ் ஹிஸ்ட்ரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஹிஸ்ட்ரியில் இன்னைக்கும் நாளைக்குமான கிளாஸ் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா பேஸ்ட் அப்பான் திஸ் அதாவது இன்னைக்கு வந்து வில் பி டிஸ்கஸிங் அபவுட் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் நாளைக்கு கிளாஸில் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் 12th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேவ், ரைட்? யூ மைட் வண்டர் வை வி ஆர் கோயிங் லைக் திஸ் அப்படின்னு. பிகாஸ் கிளாஸ் 6th சரி நமக்கு 12th இருக்கக்கூடிய தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் வந்து நமக்கு 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும். மொத்தம் 3 புக் இருக்கும் நமக்கு 12th. தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி 1, தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி 2, தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி 3, ரைட்? இந்த மாதிரி நமக்கு 3 புக் இருக்கு. இதில் எஸ்பெஷலி இந்த தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி 1 இருக்கு இல்லையா, இது வந்து இட் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் this ancient India, right? ஸோ நம்ம இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கிறோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 செட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க, ரைட்? எப்படி அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா, ரைட்? ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து நம்ம இயர்லியராக எப்படி இருந்ததோ அதெல்லாம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அகாடமி யூடியூப் சேனல்லே வந்து வி ஹவ் டேக்கிங் திஸ் ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இப்போ வந்து வேதிக் ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அதில் இருக்கும் அண்ட் ரெகுலர்லி வில் பி அப்லோடிங் 1 by 1 வீடியோஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எப்படி ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, ப்ரீ ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரினா என்ன, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸான இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மெட்டல் ஏஜ், அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய ஏஜஸ்லாம் என்ன, எப்படி ஆரியன்ஸ் உள்ள வந்தாங்க, வேதிக் ஏஜ் வரைக்கும் இப்போ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ரெகுலர்லி வில் பி அப்லோடிங் தட், ரைட்? ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் இன்வேஷன்ஸ்லாம் நடந்தது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பர்ஷியன் ரூலர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் முகல்ஸ்லாம் இங்கே வந்தாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறது வந்து இட் இஸ் அண்டர் திஸ் மிடிவல் இந்தியா. அதுக்கப்புறம் நமக்கு ஏற்பட்ட அந்த கொலோனியலிசம், பிரிட்டிஷர்ஸ்லாம் உள்ள வந்தாங்க இல்லையா, அங்கிருந்து படிக்கிறது வந்து இட் இஸ் கம்மிங் இன்டர் திஸ் மாடர்ன் இந்தியா. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து மாடர்ன் இந்தியாவில் நம்ம படிப்போம், ரைட்? ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம 3 பாகங்களாக பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா, ரைட்? இப்போ என்சிஆர்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஜியாகிரஃபி வந்து 6th 7th அதுக்கப்புறம் 8th to 10th சேர்ந்து படித்தோம், அதுக்கப்புறம் 9th தனியாக பார்த்தோம், தென் வி ஹாவ் சீன் 11th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, 12th வந்து ஹியூமன் ஜியாகிரஃபின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 6th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு இல்லையா, இது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா. அதே மாதிரி 12th இருக்கக்கூடிய தீம் 1 இது வந்து இட் இஸ் டிஸ்கஸிங் அபவுட் ஏன்ஷியன்ட் இந்தியா, ரைட்? இதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டும் தீம் 2வும் வந்து இட் இஸ் அபவுட் மிடிவல் இந்தியா, ரைட்? ஸோ தீம் 2வும் 7th ஸ்டாண்டர்ட் புக்குமே வந்து இட் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் திஸ் மிடிவல் இந்தியா. அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் புக்கும் அதுக்கப்புறம் 8th தீம் 3 இது 3மே வந்து தீம் 3 அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் இந்த 2 புக்கும் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் திஸ் theme modern India, right? So we have completed Indian history by this NCERT, right? So 6th theme 1 it is about ancient India, 7th theme 2 it is about medieval India and 8th அதுக்கப்புறம் வந்து class 8th standard and theme 3 இது ரெண்டுமே வந்து it is about modern India, right? I think it's clear for everyone. And மீதி இருக்கக்கூடிய புக் இருக்கு இல்லையா நமக்கு 9th standard 10th standard and 11th standard இது மூணுமே வந்து it will be majorly covering about world history. இதில் நீங்கள் 9th 10th வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணா போதும். 11th பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் வாட்னு மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்க ஃபுல்லாலாம் கோ த்ரூ பண்ண தேவையில்லை. ஃபார் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அதுக்கு நம்ம வேற சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்சிஆர்டி. நீங்க என்சிஆர்டியில் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு தரவா இருக்க வேண்டியது வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் சைமல்டேனியஸா 6th படிக்கும் போதே வந்து தீம் 1 படிச்சிருங்க, 7th படிக்கும் போது தீம் 2 படிச்சிருங்க, 8th படிக்கும் போது தீம் 3 படிச்சிருங்க. இவ்வளவு படிச்சிருந்தா போதும் நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு மெயின்ஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்ல மட்டும்தான் வந்து நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வரும். ஸோ அதுக்கு என்ன படிக்கணுமோ அது நம்ம வந்து
we can cover through various sources, not in this NCERT, right? NCERT la basics உங்களுக்கு வேணும் அப்படினா world history சார்ந்து வேணும்னா you can refer those class 9th and 10th, right? இது ரெண்டு மட்டும் படிச்சா போதும். 11th book வந்து கொஞ்சம் number of pages ஜாஸ்தி இருக்கிறதுனால if you are purchasing the NCERT crash course னா எது தேவையோ அது மட்டும் இந்த கிளாஸ்ல வந்து it has been taken already, right? And next thing is that இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம என்ன படிக்கலாம் அப்படினா history பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாஸ்டா இருக்கிறதுனால நம்ம இந்தியன் history மட்டும் தான் நம்ம NCERT basicsல கவர் பண்ண போறோம், which means நம்ம 9th 10th 11th இந்த மூணுமே வந்து we are not going to cover in this class. அதாவது NCERT basic classல உங்களுக்கு YouTubeல கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இந்த கிளாஸ்ல அதுல என்ன இருக்குன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி பற்றி தான் இருக்கும். ஸோ you need to we are not having enough timeங்கிறதுனால we are not going through those books, right? And we are just focusing on Indian history, right? இன்னைக்கான கிளாஸ்ல we shall focus on this class 6th, right? So it is a new year and it is a new beginning. இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் சீரியஸாக இல்லைனா கூட irrespective of where you are, நீங்கள் செகண்ட் இயராக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் இயராக இருக்கலாம், இல்லை தேர்ட் இயர் கூட படிச்சுக்கோங்க. ஸோ வாட் எவர் யூ கேன் பி. அண்ட் ப்ரிப்பரேஷனில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு பிரேக் கொடுத்ததுனால யூ கேன் கோ த்ரூ தீஸ் கிளாஸஸ், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ வாண்ட் டு கன்வே பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் கிளாஸ். இன்னைக்கு வந்து கிளாஸ் 6th மட்டும் படிக்கலாம். அண்ட் ஃப்ரம் திஸ் நியூ இயர் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கு ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர், ரைட்? ஓகே, லெட்ஸ் see the class today. And just give me a minute. ஓகே, இந்த புக்கோடைய பேர் வந்து 6th standard ஹிஸ்ட்ரியோட இது வந்து அவர் பாஸ்ட் 1, ரைட்? ஸோ இந்த புக் ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து பாஸ்ட்ங்கிறது வந்து சிங்குலரில் இல்லாமல் ஏன் இங்கே வந்து ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இப்போ வந்து முன்னாடி காலத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கிங்ஸ் இருந்திருப்பாங்க, குயின்ஸ் இருந்திருப்பாங்க, அண்ட் நார்மல் மெர்ச்சன்ட்ஸ் இருந்திருப்பாங்க, காமனர்ஸ் இருந்திருப்பாங்க, அண்ட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு தொழில் சார்ந்த வெவ்வேறு குரூப்பை சேர்ந்த பீப்புள் வந்து இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து we are referring to this as our past, ரைட்? ப்ளூரலில் நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து அவர் பாஸ்ட் 1. ஸோ இதில் வந்து வில் பி டிஸ்கஸிங் அபவுட் ஏன்ஷியன்ட் இந்தியா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா பற்றி மட்டும்தான் வந்து இந்த புக்கில் இருக்கும், ரைட்? யூ கேன் கம்ப்ளீட்லி ஹேவ் த சோர்ஸ் ஃபார் ஏன்ஷியன்ட் இந்தியா, ரைட்? லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் கிவன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டராக பார்க்கலாம், ரைட்? அண்ட் ஓகே, த ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் அபவுட் எதுக்காண்டி ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ வை வி நீட் டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ நம்மளே இருக்கோம், வி மைட் பார்ன் ஆஃப்டர் 2000 or 1995 அப்புறம் நீங்கள் பிறந்தவங்களா இருந்திருக்கலாம். பட் வாட் ஹேப்பன்ட் பிஃபோர்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ தான் வந்து வை திஸ் இஸ் ஹேப்பனிங் நமக்கு புரிய வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப பிளைனாக லைக் இன்னைக்கு இருக்கிறத அப்படியே நம்ம வந்து எடுத்துப்போம். சில டைம் வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீடமும் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலை சொசைட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக கொண்டு வரதுக்கு, அக்கௌண்டபிளாக இருக்கிறதுக்கு we need to impose this history to everyone, right? ஸோ அதனால தான் வந்து we need to learn history. நம்ம எந்த வழியிலேருந்து வந்திருக்கோம், எவ்வளோ சிரமங்கள் தாண்டி இது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் புரிஞ்சாதான், இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்கலங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறது முன்னாடி அதோடைய பிஹேவியர்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா we need to dwell upon லைக் எதனால இது நடந்தது நமக்கு தெரிஞ்சாதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் பற்றி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும், இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுக்காக இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும், ரைட்? ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி in order to know about the people and know about the country and know about the region we are residing, right? ஸோ நீங்கள் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்ததாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இன் தமிழ்நாடு உமனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஸ்ஸஸில் வந்து they are giving some ஃப்ரீ பஸ்ஸஸில் இருக்கு இல்லையா உமனுக்காக. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா why we are giving this, there is a history for that, right? So what kind of struggles they have gone through ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது we need to do this, we are doing this for their upliftment, right? ஸோ இது எல்லாமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லைக் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ், இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட் ஹாஸ் பீன் ரீச்டு திஸ் பிளேஸ் ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள், ரைட்? ஸோ இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி இஸ் மேண்டேட்ரி டு லேர்ன், ரைட்? ஸோ இட் இஸ் நாட் ரியலி a subject with more numbers, right? What I'm saying is that இது வந்து ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், நிறைய டேட்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு சிரமமாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ஐம் டெல்லிங் யூ நோ, ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப
ஈஸியான சப்ஜெக்ட். எப்போ அப்படின்னா உங்களுக்கு குரோனாலஜி தெரிஞ்சிருக்கணும். குரோனாலஜிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. லைக் இதனால தான் இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதை நீங்கள் ஒரு ஆர்டராக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுது, உங்களால் ரிலேட் பண்ணி படிக்க முடியுது அப்படின்னா ஹிஸ்ட்ரி இஸ் அ வெரி சிம்பிள் சப்ஜெக்ட் டு லேர்ன், ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து இனிஷியலாக குழப்பமாக இருக்கலாம். பிகாஸ் இப்போ நம்மளே இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபெமிலியர் ஆக தான் வந்து நமக்கு அவங்கள பற்றி தெரிய வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமான இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிளாங்காக தான் இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கலாம் எல்லாமே. பட் வைல் யூ ஆர் ரிவைசிங் இட் ஆஃபன், நீங்கள் அடிக்கடி படிக்கும் போதும் அடிக்கடி அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் இட் இஸ் குவைட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் தட் நீங்கள் இயர்ஸாக இருக்கட்டும், நேம்ஸாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ரெகுலராக படிச்சிங்க, ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுறீங்க, எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்டையும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ, ரைட்? யூ கேன் கோப் அப் த சிலபஸ் அண்ட் யூ கேன் ரிமெம்பர் எவ்ரி திங், ரைட்? ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி கிளாஸ் நவ். ஃபர்ஸ்ட் சாப்டரில் எதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வாட், வேர், ஹவு அண்ட் வென். ஹிஸ்ட்ரி இஸ் மோஸ்ட்லி ஆஃபன் ரிலேட்டட் வித் திஸ் கொஸ்டின்ஸ், ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அது தான் வந்து ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட், எங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, இதுக்கான பதிலெலாம் தேடிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ரைட்? ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் நத்திங் பட் இட் வில் பி ஆன்சரிங் தீஸ் கொஸ்டின்ஸ் லைக் வாட், வேர், ஹவு அண்ட் வென், ரைட்? நவ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் இதில் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம இருக்கோம், நம்ம இப்போ எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சென்னை கிளம்புறோம் அப்படின்னா we are having many sources, ரைட்? நம்ம வந்து எப்படி வெரி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் போகலாம், இல்லை அப்படின்னா we can book some cab or pull some cab. Next is that we can go through ஏரோப்ளைன்ஸ் ஆர் ஃப்ளைட்ஸ் மூலியமாக போகலாம், இல்லை அப்படின்னா we can go through லைக் ட்ரெயின் மூலியமாக போகலாம். இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இது இயர்லியஸ்ட் பீப்புள் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இனிஷியலாக வந்து எடுத்த உடனே வந்து நம்ம வந்து ஃபுட்ஸ் எல்லாமே வந்து க்ரோ பண்ணல. அதாவது ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா they went for gathering. what is gathering அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து அலைஞ்சு திரிஞ்சு எடுத்துகிட்டு வரதான் வந்து கேதரிங், ரைட்? அப்படி கேதரிங்ல இருந்து எப்படி வந்து ஃபுட் வளர்க்குற அளவுக்கு, அதாவது ஃபுட் கிரைன்ஸை வந்து வளர்க்குற அளவுக்கு இவங்க இம்ப்ரூவைஸ் ஆனாங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்து from gathering to growing food. And in the fourth chapter இப்போ வந்து ஃபுட் எல்லாம் வளர்த்தாச்சு, ஒரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து சிட்டிஸ் வந்து எப்படி உருவாச்சுன்னு படிக்கிறது வந்து 4th chapter, ரைட்? இந்த இயர்லியஸ்ட் சிட்டிஸ். அண்ட் 5th chapter எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சிட்டிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் அவங்க வாழ்விடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் அவங்க பயன்படுத்தின பொருள், அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்ததுக்கு பின்னாடி அடக்கம் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பரியல்ஸ், அங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இவங்களோட வாழ்வியல் எப்படி இருந்தது நமக்கு தெரிய வருது. அண்ட் அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் வச்சு லைக் அவங்க புக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து இப்போது ராக்கில் வந்து எழுதியிருக்கலாம். இதெல்லாம் வச்சு இவங்க எப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம், இவங்க என்ன கன்வே பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் என்னவா இருந்தது, இதெல்லாம் பற்றி நமக்கு தெரியறதுக்கு புக்ஸ் இருக்குது, பரியல்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் we are going to, அதாவது இப்போ கிங்டம் வரைக்கும் வந்தாச்சு, அதாவது சிட்டிஸ் வரைக்கும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து எதுலேருந்து இவங்களை பற்றி நமக்கு தெரிய வருதுங்கிறது வந்து நமக்கு 5th chapterல இருக்கும். 6th chapter பொறுத்த வரைக்கும் இதில் அதுக்கு அடுத்த லெவல், ரைட்? இப்போ சிட்டிஸ்க்கு அப்புறம் வந்து கிங்டம்ஸ் இருந்திருக்கும், கிங்ஸு, ஒரு இயர்லி ரிபப்ளிக் சிஸ்டம் வந்து எப்படி இருந்துச்சு, இதை பற்றி படிக்கிறதா நமக்கு 6th chapter. 7th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ புது கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது, புது ஐடியாஸ் எல்லாமே மக்கள் மத்தியில் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வரும்போது தான் நமக்கு இந்த புத்திசம், ஜெயினிசம்லாம் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நமக்கு எப்படி வந்து இந்த ஃபேஸ் இருக்கும் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆரியன்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. இப்போ தான் வந்து அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? பிகாஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் எழுதுனது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு நமக்கு இன்னும் தெரியாது. ஸ்கிரிப்ட் இருக்கு, ஆனால் அது வந்து டெசிஃபர் பண்ணப்படலை, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல, ரைட்? இதுக்கப்புறம் வந்து தான் வந்து நமக்கு ஆரியன்ஸ் வந்து புக்ஸ்லாம் எழுதுறாங்க. அவங்க எழுதின புக்ஸ் தான் வந்து நம்ம வேதாஸ்னு சொல்கிறோம். ரிக் வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வ வேதா, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த வேதாஸ் வந்து என்ன சொல்லுதோ அப்படின்னா ஸோ இந்த டைம் பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா சொசைட்டி வந்து டிஃபர் ஆக ஆரம்பிச்சிருக்கும், கொஞ்சம் புது டிஃபரன்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு புது கேள்விகள், புது ஐடியாஸ் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ உருவானதான் வந்து புத்திசமும் ஜெயினிசமும். இதை சார்ந்து சில விஷயங்கள் இதில் இருக்கும். இப்போ இந்த புத்திசம் ஜெயினிசம்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன கிங்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிங் தான் வந்து அசோகா, ரைட்? ஸோ இந்த அசோகா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து புத்த மார்க்கத்தில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவர் வந்து வாரே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவார், ரைட்? ஸோ அது வந்து அசோகாவுடைய கதையை வந்து இதில் படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது வந்து லைக் வில்லேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வில்லேஜஸும் இருக்குது, டவுன்ஸும் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்போ வில்லேஜஸ்ல இருந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்லாம் வந்து டவுன்ஸுக்கு வருது. டவுன்ல இருந்து
அதாவது மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஹேண்ட்மேட் குட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இப்போ வில்லேஜஸ்க்கு போகுது. ஸோ வில்லேஜஸ் ஆர் ஸோ வைட்டல், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா டவுன்ஸ் முன்னேறி போகிறதுக்கு வில்லேஜஸ் தேவை, அதே மாதிரி வில்லேஜஸ்க்கு டவுன்ஸ் தேவை. இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இட் வில் பி சஸ்டைனிங். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ட்ரேடர்ஸ், கிங்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ், ரைட். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் செட். இப்போ வந்து ஜெயினிசம் வந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி வந்து வந்திருப்பாங்க. Or else we can say like this, நிறைய மெர்ச்சன்ட் கம்யூனிட்டி வந்து they belong to this Jainism, ரைட். ஸோ அவங்க போகிற இடமா இருக்கட்டும், அதே மாதிரி கிங்ஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புனித யாத்திரைகள் எல்லாம் மேற்கொள்கிறாங்க, நிறைய வந்து ரிலீஜியஸ் பிளேஸ் எல்லாம் கொண்டு வராங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் we are going to learn about நியூ எம்பையர்ஸ் அண்ட் கிங்டம்ஸ், ரைட். இதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய புது புது ராஜ்யங்கள் பற்றி படிப்போம், அங்கே இருக்கக்கூடிய கிங்டம்ஸ் பற்றி படிப்போம், ரைட். அதுக்கப்புறம் இட் இஸ் ஸ்லைட்லி ரிலேட்டட் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ரைட். there is a subject called art and culture in your syllabus, both in mains and prelims ரெண்டுலையுமே இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இதை பற்றி பில்டிங்ஸு, பெயிண்டிங்ஸு, புக்ஸ் எல்லாம் பற்றி நம்ம வந்து படிப்போம். இவ்வளோ படித்ததுக்கு அப்புறம் we might have gained some knowledge with respect to ancient India, right. so till now I have explained இது மாதிரி என்ன மாதிரிலாம் அந்த புக் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும், உங்களை சாப்டருக்குள்ள எப்படிலாம் எடுத்துகிட்டு போகும்னு சொல்லி பார்த்துருக்கோம், ரைட். ஓகே, we are having 1 hour, right. so what we can do அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கக்கூடிய கிரக்ஸ் மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். With that you can easily understand the chapter, right. so over chapter நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து வாட், வேர் அண்ட் ஹவு, வென் இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே வந்து ஸ்கில்டு கேதரர்ஸாக இருப்பாங்க. ஸ்கில்டு கேதரர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் எந்த சீசனில் எந்த இடத்துல என்ன பிளான்ட் வந்து ஃப்ரூட் கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, ரைட். ஸோ இனிஷியலாக வந்து நதிக்கரை ஓரத்தில் தான் வந்து பீப்புள் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இட் ஹேப்பன்ட் செவரல் 100,000 years ago, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடியது, இதெல்லாம் எடிபிள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ தேவர் ஸ்கில்டு கேதரர்ஸ். அண்ட் ஆல்சோ அவங்க கேதரர்ஸாக மட்டும் இல்லை, தேவர் ஹண்டிங், ரைட். அவங்களுக்கு ஹண்டிங்கும் பண்ண தெரிஞ்சது, அதாவது அனிமல்ஸை வேட்டையாடவும் செஞ்சுட்டு இருந்தாங்க, ரைட். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆனாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிமெம்பர் அவங்க வந்து ஹண்ட் பண்ணாங்க இல்லையா, அதாவது வேட்டையாடினாங்க இல்லையா. ஸோ இப்போ அனிமல்லாம் ஒரே இடத்துல இருக்காது இல்லை, அனிமலுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ ஒரு இடத்துல வந்து அதுக்கான ஃபுட் இல்லாதப்போ அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பீப்புளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அனிமல் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அது கூட இதுவும் மூவ் ஆகுறாங்க அனிமல்ஸ் தேடி. இல்லை அப்படின்னா லைக் இப்போ ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் காலி ஆயிரும் இல்லையா, ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ரிசோர்ஸஸ்லாம் காலியானதுக்கப்புறம் தே ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் பிளேஸ், அங்கே ரிசோர்ஸஸ் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹண்டிங்காக அந்த அனிமல்ஸை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துட்டே இருக்கிறாங்க, ரைட். ஸோ இது வந்து இனிஷியல் ஃபேஸஸில் இது வந்து நர்மதா ரிவர் பக்கத்தில் நடந்திருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு 8,000 years பக்கத்தில் வந்ததுக்கப்புறம், அதாவது இன்னையிலேருந்து ஒரு 8,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இந்த சுலைமான் அண்ட் கிர்த்தர் ஹில்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் சுலைமான் ஹில்ஸ், இது வந்து கிர்த்தர் ஹில்ஸ். ஜஸ்ட் see here. ஸோ இந்த ரீஜனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ஒரு 8,000 yearsக்கு முன்னாடி கிராப்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கிராப்ஸ் ஃபஸ்ட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா வீட்டும் பார்லியும் வளர்க்குறாங்க, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி 2 crops which has been grown earlier. that is சுலைமான் அண்ட் கிர்த்தர் ஹில்ஸில் வந்து நமக்கு 8,000 yearsக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த மாதிரி வீட்டும் பார்லியும் வளர்த்துருக்காங்க. ஓகே, இதே டைம் பீரியடில் அனிமல்ஸையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் என்ன மாதிரி அனிமல்ஸ் அப்படின்னா ஷீப்பு, கோட்டு, கேட்டில், இது எல்லாமே வந்து ஒரு வில்லேஜஸில் வாழ்ந்துட்டு அவங்க வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரீஜன் என்ன அப்படின்னா இது வந்து நர்மதா ரிவர். வி ஹவ் டிஸ்கஸ்டு திஸ். அண்ட் இங்கே வந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் இவங்க தான் இங்கே இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நார்த் ஈஸ்ட் அண்ட் விந்தியாஸ், ரைட். ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து விந்தியாஸ், இதான் விந்தியாவோட மவுண்டெயின், ரைட். ஸோ விந்தியாஸ் மவுண்டெயின்லையும் அண்ட் இன் திஸ் கரோ ஹில்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட் ரீஜியன், இதான் கரோ ஹில்ஸ், ரைட். ஸோ இந்த 2 ரீஜன்லையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் க்ரோயிங் அக்ரிகல்ச்சர், அதாவது நிறைய கிராப்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ரைஸ் எந்த இடத்துல வளர்த்துனாங்க அப்படின்னா இந்த விந்தியாஸ், ரைட். ஸோ விந்தியாஸ்க்கு நார்த் சைடில், விந்தியாஸ்க்கு நார்த் சைடில், அதாவது ரிவர் கங்கா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் we are going to focus on river Indus. ஸோ இது எல்லாமே இண்டஸோடைய ட்ரிபியூட்ரி, ரைட். ட்ரிபியூட்ரிங்கிறது துணை நதின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இண்டஸ், சட்லஜ், ராவி, பியாஸ் அண்ட் செனாப், ஜீலம், இது எல்லாமே வந்து இட் இஸ் இது வந்து என்னது அப்படின்னா ரிவர் இண்டஸோடைய ட்ரிபியூட்ரிஸ், ரைட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ரிவர் இண்டஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரீஜனில் என்ன ஆகுது அப்படின்னா லைக் ஒரு 4,700 yearsக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிட்டிஸ் எல்லாமே உருவானது தான் இது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு படிப்போம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லி படிப்போம், ரைட். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அது வந்து இட் வில் பி ஹேப்பனிங் அரௌண்ட் திஸ்
sorry, it had happened in this region, Indus and its tributaries, right? So next வந்து ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கங்கா நதி கரை பக்கத்துல வந்து பீப்புள் எல்லாம் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க, சிட்டிஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்கும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லைக் பேசிக் திங்ஸ். இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல தான் நம்ம வந்து ரிவர் கங்கா பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்க தெர் இஸ் சம்திங் கால்ட் மகதா கிங்டம், ரைட்? ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் கிங்டமா நமக்கு வந்து இருந்திருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரேட் சென்டருக்கு கரெக்டாக, அதாவது இது ஒரு மிட் பார்ட்ல இருந்ததுனால ஒரு ட்ரேட் சென்டர் அது வந்து ஹெல்ப் பண்ணதுனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சைட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த மாதிரி எதனால வந்து பீப்புள் வந்து மூவ் ஆனாங்க அப்படின்னா லைக் அவங்களுக்கு தேவையான லைவ்லிஹுட் தேவைப்பட்டது, ஃபுட்டு தேவைப்பட்டது. இப்போ வந்து சில டைம் அங்கே வந்து ஃப்ளட்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வறட்சி ஏற்பட்டதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ சில மென் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குழுவா சேர்ந்து ஆர்மியை ஃபார்ம் பண்ணி இன்னொருத்தவங்களுடைய இடத்தை பிடிக்கணும், கான்கேர் பண்றதுக்காண்டி மூவ் ஆகுறாங்க, ரைட்? இவங்க இதெல்லாம் ஒரு சைட் இருந்தாலும் சிலர் அட்வென்ச்சர் காண்டி ஜஸ்ட் தே மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இன்னும் சிலர் வந்து ரிலீஜியஸ் டீச்சர்ஸாக இருந்தாங்க, ரைட்? ஸோ வந்து மதம் சார்ந்த போதனைகளை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தே போனாங்க, டவுன் டு டவுன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தாங்க. இது போக தெர் ஆர் மெர்ச்சன்ட்ஸ், ரைட்? ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் அவங்களுடைய கேரவன்ஸ், அதாவது அவங்களுடைய கேரவன்ஸ் இல்லை அப்படி அவங்க ஷிப்ஸ்லாம் எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மூவ் ஆகிட்டே இருந்தாங்க, ரைட்? ஸோ சிலர் வந்து சும்மா போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அட்வென்ச்சர்காண்டி போனவங்கலாம் இருக்காங்க, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இது அப்புறம் இந்தியாவை சுற்றி வந்து அரண் மாதிரி நமக்கு நிறைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இட் வாஸ் ஸோ ஹார்ட் டு மூவ் இன். அண்ட் லேட்டர் ஆன் நமக்கு வந்து அந்த ஃப்ரான்டியர்ஸ்லாம் தாண்டி அந்த மவுண்டெயின்லாம் தாண்டி சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே கேம் ஹியர் அண்ட் தே செட்டில்டு ஹியர், ரைட்? ஸோ வந்து அட்வென்ச்சர் ஸ்பெசிஃபிக்காக இருந்தவங்க, இல்லை அப்படின்னா என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் வந்தவங்க. ஸோ இப்படி வந்து பீப்புள் கேம் ஹியர் அண்ட் தே காட் செட்டில்டு, ரைட்? ஸோ இப்படி பல்வேறு விதமான மக்கள் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா புது கல்ச்சர் வந்து எவால்வ் ஆகுது. அண்ட் ஒருத்தங்களுடைய ஐடியாஸும் இன்னொருத்தங்களுடைய ஐடியாஸும் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்ட்ராக்ஷன் ஏற்படுது. இதனால நமக்கு புது புது கல்ச்சர் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ நம்ம ட்ரெடிஷனே வந்து இட் இஸ் ஹைலி என்ரிச்டு ட்ரெடிஷன், ரைட்? ஸோ நிறைய பீப்புள் இங்கே வந்ததுனால ஒவ்வொருத்தங்களுடைய பெஸ்ட் எல்லாமே வந்து கலந்து இட் இஸ் அ வெரீடு கல்ச்சர், ரைட்? ஸோ இட் இஸ் அ மெல்டிங் பாட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க இந்தியன் கல்ச்சர். அண்ட் இப்போ நமக்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ நேம்ஸ் ஆஃப் தி லேண்ட். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியை வந்து 2 மேஜர் நேம்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து பாரத், ரைட்? ஸோ இந்தியாங்கிற வேர்டு வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ரிவர் இண்டஸ், ரைட்? ஸோ இரானியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது கிரீக்லையும் ஈரான்லையும் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி நார்த் வெஸ்ட் ரீஜன் வழியாக இந்தியாவுக்குள்ளே வராங்க, ரைட்? ஸோ இப்படி வரும்போது இந்த இண்டஸ் தாண்டி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து தே கால் இட் அஸ் லைக் இண்டோஸ்னு சொல்லி சொன்னாங்க, ஆர் ஹிண்டோஸ்னு சொல்லி சொன்னாங்க, ரைட்? ஸோ இதுல இருந்து தான் நமக்கு இந்தியாங்கிற வேர்டு வந்து வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த நேம் பாரதா. பாரதாங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரிக்வேதால இந்த நார்த் வெஸ்ட் ரீஜனுக்கு இந்த ரீஜன்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பாரதா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து அதோட காம்போசிஷன்ல ரிக்வேதால வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல இருந்து தான் வந்து இந்த பாரதாங்கிற வேர்டு வந்து இவால்வ் ஆச்சு. ஸோ இந்தியா இஸ் ஃப்ரம் ரிவர் இண்டஸ், பாரத் இஸ் ஃப்ரம் ரிக்வேதா, ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி ரீசன் பிஹைண்ட் த நேம் ஆஃப் அவர் கண்ட்ரி, இந்தியா அண்ட் பாரத். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இப்போ நம்ம வந்து பழைய விஷயங்கள், அதாவது பாஸ்ட்ல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து we need to go through the books இல்லையா? ஸோ நம்ம எதன் வழியால நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வருது, என்ன நடந்திருக்கும் தெரிய வருது அப்படின்னா லைக் we need to read those books. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கணும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் manuscripts, ரைட்? ஸோ மனுங்கிறது என்ன அப்படின்னா ஹேண்டு, ஸ்கிரிப்டுங்கிறது வந்து எழுதுறது. ஸோ இட் இஸ் ஹேண்ட் ரிட்டன், ரைட்? ஸோ மனுங்கிறது வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த லத்தின் வேர்ட், இட் மீன்ஸ் ஹேண்ட், ரைட்? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியலாக பாம் லீஃப் இருக்கு இல்லையா, ஸோ ஓலைச்சுவடி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாம் லீஃப் எடுத்துட்டு இதில் வந்து தே ஆர் ரைட்டிங், ரைட்? ஸோ இதில் வந்து எழுதி ஒரு டைப், அதாவது ஹோல் போட்டு இதை வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ மனுஸ்கிரிப்ட் வாஸ். ஸோ லேட்டராக என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இட் இஸ் அ பாம் லீஃப், ரைட்? அந்த ட்ரை லீஃபுங்கிறதுனால சில டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்செக்ட்ஸ்னாலேயோ இல்லை அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது. சில மனுஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் நமக்கு கோவிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி புக்கில் எதை சார்ந்தெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா லைக் ரிலீஜியஸ் பிலீவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசர் எப்படி வாழ்ந்தாங்க, அப்போ இருந்திருக்கக்கூடிய மெடிசன் என்ன, சயின்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அதில் வந்து எழுதியிருக்காங்க, ரைட்டு? ஸோ இது போக நமக்கு எதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ரிட்டன் ஃபார்மேட்டில் எபிக்ஸ் இருக்குது, போயம்ஸ் இருக்குது, பிளேஸ் இருக்குது, ரைட்டு? ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட். Sanskrit is used by few people only, but other than that commoners யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னா பிராகிருத் அண்ட் தமிழ், ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து சாதாரண மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ்.
அண்ட் ஆல்சோ தேர் இஸ் சம்திங் கால்ட் இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் எழுதுறது. இப்போ நம்ம பார்த்த பாம் லீஃப் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. தட் இஸ் அ மனுஸ்கிரிப்ட். இட் இஸ் ரிட்டன் பை ஹேண்ட் அண்ட் அது வந்து பாம் லீஃப் தான். எப்போ வேணாலும் அது உடஞ்சு போயிடும், அதாவது ரொம்ப நொறுங்கி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது வந்து ஒரு ஹார்ட் மெட்டலில் எழுதுறது, அதாவது ஒரு வால்லையோ ஒரு ஸ்டோனில் எழுதுறது தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்கிரிப்ஷன், ரைட்? ஸோ இட் இஸ் ரைட்டிங்ஸ் ஆன் ரிலேட்டிவ்லி ஹார்ட் சர்ஃபேஸ், ரைட்? ஸ்டோனோ இல்லை மெட்டல்லையோ வந்து எழுதுறது. சில டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிங்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஆர்டர்ஸ் அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து they are writing it in a hard surface, ரைட்? ஸோ இது தாண்டி நமக்கு வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில காமனர்ஸான மென்னு, உமனு, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் கூட அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷனாக எழுதி வச்சிருக்காங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வெற்றிகள் எல்லாத்தையுமே வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த வேர்ட் ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்ட்ங்கிறது யார் அப்படின்னா யாரெல்லாம் இந்த பொருட்களை பற்றி படிக்கிறாங்களோ, அதாவது பாஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருள் பற்றி படிக்கிறவங்க வந்து ஆர்கியாலஜிஸ்ட், ரைட்டு? ஸோ இவங்க எதெல்லாம் படிப்பாங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கோடைய ரிமைன்ஸு, அந்த பில்டிங் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டோன் அண்ட் பிரிக், அதுக்கப்புறம் வந்து அந்த பில்டிங்ஸோட ரிமைன்ஸ் பற்றி படிப்பாங்க, அதுக்கப்புறம் பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் இதெல்லாம் பற்றி இவங்க படிப்பாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் நிலத்தை தோண்டி அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து they will be digging it out. So we can call these processes excavations, right? எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க இவங்க. எதுக்காக அப்படின்னா மண்ணுக்கடியில் புதிஞ்சிருக்கக்கூடிய டூல்ஸ், வெப்பன்ஸ், பார்ட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து எடுக்கிறதுக்காண்டி they are doing this, right? ஸோ இதை பற்றி படிக்கிறது வந்து it is called as archaeology, right? So next is that இப்போ வந்து இட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் அவர் பாஸ்ட். இப்போ ஏன் ப்ளூரல் இருக்குது அப்படின்னா லைக் இது வந்து நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இட் ஹாஸ் பீன் கிவன் அஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம், ரைட்? ஸோ அவர் பாஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் வாட் டஸ் இட் மீன்? ஓகே, இட் இஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் 292 ஒரு இயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பின்னாடி பிசிஇன்னு எழுதியிருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிஃபோர் காமன் எரா, ரைட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பிஃபோர் காமன் எரா. இதுக்கப்புறம் சிஇன்னு எழுதியிருந்ததுன்னா இட் இஸ் காமன் எரா, ரைட்? ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். இப்போ நம்ம இருக்கிறது வந்து காமன் எரா. பிஃபோர் கிரைஸ்ட்னு ஒரு சில இடத்துல பார்ப்போம் இல்லையா, ஸோ அது வந்து we are calling it as பிஃபோர் காமன் எரா. அண்ட் தீஸ் டேஸ் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் அப்படி தான் இருக்குது, பிசிஇ அண்ட் சிஇ. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஸோ ஓகே திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெசிஃபர்மெண்ட்னு ஒரு ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் டெசிஃபர் பண்ணப்படலை, அதாவது என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ டெசிஃபர்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எதை மீன் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டெசிஃபர்மெண்ட். ஸோ அது என்ன எழுதியிருக்குன்னு நம்ம வந்து டீகோட் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டெசிஃபர்மெண்ட், ரைட்? ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுதுங்கிறது தெரியணுங்கிறதுக்காண்டி கொடுக்கப்பட்டதான் டெசிஃபர்மெண்ட். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எவ்ரி சாப்டர் வாட் யூ நீட் டு டூ அப்படின்னா இந்த லெட்ஸ் ரீகால்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ நீட் டு அட்டெம்ப்ட் தீஸ், ரைட்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். பட் யூ கேன் கோ த்ரூ திஸ். நீங்கள் வந்து ஒரு சாப்டர் தரவாக ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி அட்டெண்ட் திஸ், ரைட்? ஸோ எவ்ரி சாப்டர் எண்ட்லேயுமே வந்து வில் பி ஹேவிங் திஸ் லெட்ஸ் ரீகால் போர்ஷன். யூ நீட் டு கோ த்ரூ திஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இது வந்து சம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் கூட இது எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மட்டும். லைக் யூ கேன் ரைட் இட் அஸ் 8000 years ago what happened, அதே மாதிரி 4700 years ago வந்து என்ன நடந்துச்சு, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லைக் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் த chronology, ரைட்? ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸ்டென்சிவ்லி. அண்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஏர்லியஸ்ட் பீப்புள் வந்து எதுக்காக அவங்க மூவ் ஆகுறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா we might go for some studying purpose, இல்லை அப்படின்னா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலாம், இல்லை we just go for a trip. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸாக இருக்கலாம். இப்போது இனிஷியல் பீரியட்ஸில் அதாவது இயர்லி பீப்புள் வந்து எதுக்காண்டி மூவ் ஆயிருக்கணும் அப்படின்னா ஐ ஹவ் டோல்ட் தீஸ் ரீசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 2 million yearsக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒன்லி ஹண்டர் கேதரர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, ரைட்டு? ஏன் நம்ம இந்த பேர் அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் அவங்களுடைய உணவை வந்து தே ஹண்டட், இல்லை அப்படின்னா தே கேதர்டு ஃப்ரம் தி சோர்ஸ் நியர்பை, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் தே கலெக்டட் த சோர்ஸ். அண்ட் ஜென்ரலி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து வைல்ட் அனிமலை ஹண்ட் பண்ணாங்க, அதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து அவங்க பிடிச்சாங்க, பேர்ட்ஸை வந்து அவங்க பிடிச்சாங்க, அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் அவங்க எடுத்து சாப்பிட்டாங்க, நட்ஸு இதெல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயம், ரைட்? ஸோ இது வந்து எதுவுமே ஈஸியான விஷயம் கிடையாது. பிகாஸ்
ஹியூமனோடைய பவரும் அனிமலோட பவரும் இட் வேரிஸ், ரைட்? ஸோ வந்து அனிமல் வந்து ஹியூமனோட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இப்போ அதை வந்து கேட்ச் பண்ணணும், அதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அதை விட இவங்க சுப்ரீமாக இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ அதை விட இவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், அனிமலோட மூமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது வந்து அட்டாக் பண்ண வரும்போது இவங்க என்ன மாதிரிலாம் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அனிமலை ஃபிஷ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி எந்தெந்த சீசனில் எங்கெங்கே ஃபுட்ஸ் இருக்குது தெரியறதுக்கும் சரி, அண்ட் ஆல்சோ ஹவு டு கேட்ச் த ஃபிஷ் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இட் நீட்ஸ் லாட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ சில பிளான்ஸ் வந்து நமக்கு எடிபிளாக இருக்கும், சில பிளான்ஸ் வந்து இட் மைட் பி பாய்சனஸ். ஸோ எதை நம்ம சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஹண்டர் கேதரர்ஸ் வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருந்ததுனால தான் தே கேன் சர்வைவ் த்ரூ அவுட் த பீரியட், ரைட்? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெர் மைட் பி 4 ரீசன்ஸ். லைக் அவங்க ஏன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆனாங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4 ரீசன் கீழே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரே இடத்துல அவங்க வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா அவைலபிள் சோர்ஸுமே வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணிக்கணும். ஸோ அதனால அவங்க இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கலாம் ஃபார் த சர்ச்சிங் ஆஃப் ஃபுட்டு, ரைட்? ஃபுட்டுக்காக அவங்க மூவ் ஆயிருக்கலாம். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ அனிமல்ஸ் மூவ் ஆகிறதுக்கான ரீசன் வந்து அதுக்கான ஃபுட்டு தேடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைகர் இருக்குது அப்படின்னா டீர் தேடி அது போயிருக்கலாம். இப்போ டீர் இருக்குது அப்படின்னா அதோட ஃபுட்டு தேடி அது போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் அனிமல்ஸை ஃபாலோ பண்ணி இவங்க ஹண்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ அனிமலை ஃபாலோ பண்ணுறதுக்காக இவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீசனில் மட்டும்தான் ஒரு சில மரங்கள் வந்து அதான ஈல்டை வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சில வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஸோ வாட் எவர். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சீசனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் எங்கெங்கே உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்குமோ அதை பொறுத்து தே ஹவ் மூவ்டு. ஃபோர்த் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, லைக் இப்போ வந்து தட் இஸ் வாட்டர், ரைட்? ஸோ இப்போ வந்து பீப்புளுக்கும் சரி பிளான்ட்ஸு அண்ட் அனிமல்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் டு சர்வைவ் இல்லையா? ஸோ வாட்டர் எங்கெல்லாம் இருக்கும், லேக்கில், ஸ்ட்ரீம்ஸில், ரிவர்ஸ்லாம் நமக்கு இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த லேக்கில் இருக்கிறது சில டைம் நமக்கு வற்றி போக சான்சஸ் இருக்குது, அதாவது ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த லேக்ஸும் ரிவர்ஸும் வந்து இட் வில் பி தேர் த்ரூ அவுட் தி இயர். அங்கே வந்து வாட்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும், ரைட்? ஸோ இந்த வாட்டரை தேடி இவங்கெல்லாம் போகிறதுனால இவங்களுக்கு பின்னாடி இந்த அனிமல்ஸ் போகிறதுனால அனிமல்ஸை தேடி இவங்களும் போயிருப்பாங்க. அதே மாதிரி வாட்டர் வந்து ஹியூமன்ஸ்க்கும் தேவை இல்லையா? ஸோ இது எல்லாமே தான் வந்து பீப்புள் மூவ் ஆகிறதுக்கான ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன, இன் சர்ச் ஆஃப் ஃபுட். செகண்ட் ரீசன் வந்து அனிமல்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அதை ஹண்ட் பண்ணுறதுக்காண்டி இவங்க அனிமலோட மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணி போயிருக்கணும். தேர்டு வந்து சீசனலாக தான் வந்து சீசன் பேசிஸில் தான் வந்து நமக்கு ட்ரீஸ் எல்லாமே வந்து ஃபுட் கொடுக்கும், ரைட்? ஸோ அதனால பீப்புள் வில் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஃபோர்த் வந்து we need water to survive. ஸோ வாட்டர் தேடி போயிருக்கலாம், அனிமல்ஸும் வாட்டர் தேடி போகும். ஸோ இது எல்லாமே வந்து பேஸ்ட் அப்பான் திஸ் வாட்டர், ஃபோர்த் பாயிண்ட், ரைட்? ஸோ இதெல்லாம் போக சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மீட் பண்ணுறதுக்கு அவங்க மூவ் ஆயிருக்கலாம், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த ரீசன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் நமக்கு எப்படி உங்களை பற்றி தெரிய வருது, அதுதான் வந்து இந்த சாப்டரில் படிக்க போகிறோம், ரைட்? ஸோ ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அகழ்வாராய்ச்சியாளர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் இந்த ஹண்டர் அண்ட் கேதரர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்களை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்டு? ஸோ இவங்க யூஸ் பண்ண பொருள் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸ்டோனு, வுட்டு, போனு, ரைட்டு? இதில் ஸ்டோனும் போனும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சர்வைவ் ஆகிருக்கும். ரிலேட்டிவ்லி நமக்கு ஸ்டோன் டூல்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக சர்வைவ் ஆகிருக்கும். ஆனால் அந்த வுட் இருக்கு இல்லையா, லைக் மரத்தினால் ஆனது, இது வந்து நமக்கு ரொம்ப நாள் சர்வைவ் ஆகிறது இல்லை ஸ்டூல்ஸு. போனுமே அதே மாதிரி தான், ரைட்டு? ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டோன் டூல்ஸ் யூஸ்டு பை தோஸ் பீப்புள், ரைட்? ஸோ இதில் ஏ இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப இயர்லியாக இருந்தவங்க யூஸ் பண்ணது. இவங்களை என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு வில் பி டிஸ்கஸிங் டுடே. பாலியோலித்திக் பீப்புள்னு சொல்லுவோம், ரைட்டு? அதுக்கப்புறம் வந்தது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் உருவானக்கூடிய டூல்ஸ் தான் வந்து இந்த பி டைப் ஆஃப் டூல்ஸ். சிங்கிறது வந்து இட் இஸ் அதுக்கப்புறம் உருவாக்கக்கூடிய டூல்ஸ். நெக்ஸ்ட் டிங்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோலித். லித்துன்னா கல், மைக்ரோனா சின்னது, ரைட்டு? ஸோ வந்து மைக்ரோலித்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி இனிஷியலாக அங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் லேட்டர் ஆன் வர என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த சைஸ்லாம் கம்மியாகிட்டே இருக்குது, ரைட்டு? அண்ட் ஐ நீட் டு ஆட் சம்திங் ஹியர். உங்களுக்கு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா பற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் அப்படின்னா we have taken class already, right? நம்மளுடைய அகாடமி சேனல், யூடியூப் சேனல்லே வந்து there is some playlist called Ancient India. You can go through there and நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோலேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ் தான் எல்லாத்துக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன்லேருந்தே வந்து எடுத்திருக்கோம், வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, வாட் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, அண்ட் வந்து இந்த பாலியோலித்திக் ஏஜ், ஸ்டோன் ஏஜ் பற்றி ஃபுல்லாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி மெட்டல் ஏஜ் பற்றி எடுத்திருக்கோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், எப்படி இந்த சிவிலைசேஷன் உருவாச்சு, எதனால் இது டிக்ளைன் ஆச்சு, இதோட மெச்சூர் ஃபேஸ் என்ன. ஸோ உங்களுக்கு வந்து கிளியர் கட் நோட்ஸுமே அதில் இருக்கும். யூ கேன் கோ த்ரூ தோஸ் கிளாஸஸ், ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேதிக் ஏஜ் வரைக்கும் இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. அண்ட் ஈவென்ச்சுவலாக ரெகுலராகவே வந்து நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இன் யூடியூப். ஸோ
you can just to aid your preparation, நீங்கள் self prepare பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு, you can go through those videos, right? If you are preparing for TNPC நாலும் உங்களுக்கு ஓவராலாக ஒரு பிக்சர் வேணும் ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு அப்படின்னா you can go through those videos, right? Okay, I thought like அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால I'm saying it here. And let's focus on this, right? So in the Paleolithic, Mesolithic, I have taken class in the videos too. You can watch if you want. Okay, let's focus on this. And the E irukku chumma pebbles maadhiri irukkudiya kal da vande E, right? So these are the tools used by the people. எதனால இந்த டூல்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க ஹண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ அனிமல் வந்து ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய பாடியிலேருந்து மீட் தனியாக போன் தனியாக பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோன் டூல் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரீஸ்லேருந்து மரப்பட்டைகளை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கும் அண்ட் ஆல்சோ அனிமலுடைய ஸ்கின்னை பிரித்து எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய ரூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்டோன் டூல்ஸ்லாம் தேவைப்பட்டிருக்கும், ரைட்டு? ஸோ சில டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோன் டூலை வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு போனோடையோ இல்லை அப்படின்னா ஒரு உட்டோடையோ வந்து சேர்த்து டைப் பண்ணிட்டு யூஸ் பண்ணாங்க, ரைட்? ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் ஹாஸ் பீன். அண்ட் லேட்டர் ஆன் இந்த வுட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடிசைகள் கட்டுறதுக்காண்டியும் டூல்ஸ் கட்டுறதுக்காண்டியும் யூஸ் பண்ணப்படுது, ரைட்? சி, திஸ் இஸ் த ப்ராசஸ் ஹவு தே யூஸ் த ஸ்டோன் டூல், ரைட்? ஸோ ஸ்டோன் இருக்கு, இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் ஸ்டிச்சிங் கிளாத்ஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி கிரவுண்டை டிக் பண்ணுறதுக்கும், அதாவது நிலத்தை தோன்றதுக்கும் உங்களுக்கு இந்த கல் வந்து யூஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ லைக் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே யூஸ் ஆயிருக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் இப்போ வந்து எந்த இடத்துல இவங்க இனிஷியலாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலி இது எல்லாமே வந்து நதிக்கரைகளாக மட்டும்தான் இருக்குது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பாலியோலித்திக் சைட்ஸ். வாட் இஸ் பாலியோலித்திக் அப்படின்னா, இட் இஸ் ஓல்டு ஸ்டோன் ஏஜ், ரைட்? லித்திக்ங்கிறது ஸ்டோனு, பாலியோங்கிறது ஓல்டு. இது வந்து ஓல்டு ஸ்டோனேஜ்ல இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரெட் கலர் ட்ரையாங்கிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கர்னூல் கேவ்ஸ், ஹன்ஸ்கி, பிம்பெட்கா, இது எல்லாமே வந்து ஓல்டு ஸ்டோனேஜ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் நியோலித்திக் சைட். ஸோ நியோலித்திக் சைட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்கொயரில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நியோலித்திக் சைட். நியோங்கிறது வந்து நியூ, லித்துங்கிறது ஸ்டோனு. ஸோ நியோலித்திக்ங்கிறது நியூ ஸ்டோனேஜ். இதோட டைம்லாம் என்ன டைம் பீரியட்ங்கிறது நம்ம லேட்டராக பார்ப்போம். ஜஸ்ட் நோ வாட் இஸ் நியோலித்திக். இது வந்து நியூ ஸ்டோனேஜ், பாலியோலித்திக்ங்கிறது வந்து ஓல்டு ஸ்டோனேஜ். ஸோ இதில் இந்த ரெட் கலர் பாக்ஸ் ஆன ஹல்லூர், பையம்பள்ளி அண்ட் டவுஜ்லி ஹேடிங், நெக்ஸ்ட் இஸ் மஹகரா அண்ட் மெஹக், நெக்ஸ்ட் இஸ் சிரண்ட் பர்சாஹோம், ரைட்? அண்ட் கோலிவா, இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் த சைட்ஸ் ஆஃப் தீஸ் நியோலித்திக் சைட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் மெஹாலித்திக் சைட்ஸ். மெஹாலித்திக் சைட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ பரியல்ஸ் பார்த்தோம் இல்லையா, பரியல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இறந்து போனவங்களை வந்து புதைச்சி வைக்கிறது, ரைட்? ஸோ இப்போ அப்படி அவங்களை புதைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய கற்களால் அந்த டெட் பாடிஸை சுற்றி வந்து வச்சிருக்காங்க. அதுதான் வந்து மெஹாலித்திக். மெஹாங்கிறது பெருசு, லித்திக்ங்கிறது ஸ்டோன். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் தி மெஹாலித்திக் சைட்ஸ். இந்த மெஹாலித்திக் சைட்ல நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஆதிச்சநல்லூர் அண்ட் பிரம்மகிரி, ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு மெஹாலித்திக் சைட்ஸ். இது மோஸ்ட்லி வந்து சவுத் இந்தியாவில் தான் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இயர்லி வில்லேஜ், அதாவது இனிஷியலாக ஃபார்ம் பண்ணப்பட்ட வில்லேஜஸ்லாம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இனாம்காவ் அண்ட் that's it. There are many villages but it is quite important site. Next is modern city. இன்னைக்கு இருக்கக்கூடிய important cities என்ன அப்படின்னா கொல்கத்தா, மும்பை அண்ட் சென்னை, ரைட்? சென்னை இங்கே மென்ஷன் பண்ணல, பட் சென்னை இஸ் ஆல்சோ an important city and important modern city, right? So these are the some important archaeological sites, right? And next thing is that okay, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம ஹேபிடேஷன் சொல்றோம், ரைட்? இட் இஸ் அ ஹேபிடேஷன் சைட். இப்போ சைட்டுங்கிறது என்ன அப்படின்னா லைக் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து போய் டிஸ்கவர் பண்றாங்க இல்லையா, அங்கே என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது வந்து சைட்டுன்னு சொல்றோம். இதுல ஹேபிடேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வாழ்றது, அதுதான் வந்து ஹேபிடேஷன் சைட். ஃபேக்டரிங்கிறது என்ன அப்படின்னா லைக் அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஏதாவது தொழில் வந்து அவங்க பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஸ்டோன் டூல்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஸ்டோன் டூல்ஸ் மேக் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கே நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, நிறைய ஜுவல்லரிஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து எதனால் ஆனது அப்படின்னா ஸ்டோனு, போனு, இல்லை அப்படின்னா பீட்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸு, மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மேக் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபேக்ட்ரிங்கிறது இட் இஸ் அ சைட் ஃபார் ஒர்க்கிங், ரைட்? சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹேபிடேஷன் பக்கத்துலேயே ஃபேக்ட்ரியும் இருக்குது. இந்த மாதிரி சைட்டை நம்ம என்ன நேமில் சொல்கிறோம் அப்படின்னா ஹேபிடேஷன் கம் ஃபேக்ட்ரி, ரைட்? ரெண்டுமே ஒரே இடத்துல. இப்போ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்சஸ்ன்னு பார்க்குறோம் இல்லையா, அதில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? ப்ரிலிம்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க, மெயின்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே தான் இங்கேயும் ஹேபிடேஷன் கம் ஃபேக்ட்ரிங்கிறது ஹேபிடேஷனும் இருக்கும், ஃபேக்ட்ரியும் இருக்கும், ரைட்? அண்ட் தீஸ் ஆர் தி சம் ஆஃப் சைட்ஸ். And next thing is that okay,
ஃபயர் வந்து எங்கே யூஸ் பண்ணது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுது அப்படின்னா இந்த கர்னூல் கேவ்ஸ்னு ஒரு சைட் இருக்குது. அங்கே தான் வந்து ஃபயர் யூஸ் பண்ணதுக்கான அடையாளங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆஷ் வந்து கிடைச்சிருக்கு, சாம்பல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த பீப்புளுக்கு வந்து கர்னூல் கேவ்ஸில் வந்த பீப்புளுக்கு வந்து they know about this fire, ரைட்? ஸோ இந்த ஃபயர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இருட்டாக இருக்கும்போது லைட்டு கிடைக்கிறதுக்காண்டி ஃபயர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா லைக் குக் பண்ணுறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட் பண்ணிட்டு அவங்க கொண்டு வர மீட்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா நைட்டு டைமில் இவங்களை வந்து பயமுறுத்துறதுக்காக, அனிமல்ஸ்லாம் பக்கத்தில் வருது அப்படின்னா அதை பயமுறுத்துறதுக்காண்டி ஃபயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், ரைட்? ஓகே, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா உலகத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ரொம்ப கோல்டாக இருந்தது, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வார்ம் ஆகுது. வார்ம்னா கொஞ்சம் ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? நிறைய இடத்துல இப்படி ஹீட் ஆனதுக்கப்புறம் கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ கிராஸ்லேண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இதனால நிறைய கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டீரு, ஆன்டிலோப்பு, கோட்டு, ஷீப்பு, கேட்டல் எல்லாமே வந்து அதோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இவ்வளோ நாள் வந்து ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை லைக் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அனிமலை ஃபாலோ பண்ணி அதோடைய ஃபுட்லாம் எப்படி இருக்குது, அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய ப்ரீடிங் சீசன் எப்போ, அதாவது அது எப்போ குட்டி போடும், இதெல்லாமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? ஸோ இதன் வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் ஆர் மோர் பிகமிங் லைக் ரியரிங் த கேட்டல். ரியரிங்கிறது என்ன அப்படின்னா கேட்டல் வளர்க்குறதுக்கு அவங்க வந்து போகிறாங்க, ரைட்? ஸோ தே ஆர் ஆப்டிங் ஃபார் ஹர்டிங் அண்ட் ரியரிங் தீஸ் அனிமல்ஸ் தெம்செல்ஸ், விச் மீன்ஸ் ஹர்டிங்கிறது என்ன அப்படின்னா லைக் ஒரு குரூப் ஆஃப் கேட்டலை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஹர்டிங், ரைட்? ரியரிங்கிறது வளர்க்குறது. ஸோ இந்த டைம் பீரியடில் ஃபிஷ்ஷிங்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ ஏ டைம். இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வார்ம் கண்டிஷன் ஏற்படுது. இதனால எர்த்து கொஞ்சம் ஹீட் ஆகுது, கிராஸ்லேண்ட்ஸ்லாம் உருவாக ஆரம்பிக்குது, இதை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் வர ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் வேட்டையாடிட்டு இருந்தவங்க இப்போ அது எப்படி வந்து அதை வளர்க்கலாம்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அது வளர்க்கவும் செய்கிறாங்க. தென் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கிராஸ்லேண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு, இதில் ஒரு சில கிராஸஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஆல்சோ கிவிங் கிரெயின்ஸ், ரைட்? ஸோ கிரெயின்ஸுங்கிறது வந்து உணவு தானியங்கள். இது வரும்போது இதில் என்ன மாதிரியான ஃபுட் கிரெயின்லாம் வந்துச்சு அப்படின்னா வீட்டு, பார்லி, ரைஸ், இது எல்லாமே வந்து அங்கங்கே அதுவாக வளர ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய மென்னு, உமனு, சில்ட்ரன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபுட் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கிரெயின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபுட்டாக வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் ஆன் அவங்க ஒரு கிரெயினை எப்படி வளர்க்குறதுன்னு கற்றுக்குறாங்க, ரைட்? ஸோ எப்போ அதை ரைப்பன் ஆகுது, எப்போ அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு புரிய வருது. ஸோ இதன் வழியாக எப்படியே போயிட்டு இருக்கும்போது தே லேர்ன்ட் டு க்ரோ தீஸ் பிளான்ஸ். அவங்களுடைய ஓனில் அவங்க எப்படி வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? ஸோ நேம்ஸ் அண்ட் டேட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பாலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக் அப்படின்னு, அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ரைட்? ஸோ பாலியோலித்திக்ங்கிறது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே இயர்லியஸ்ட் பீரியட் தான் பாலியோலித்திக். ஸோ பாலியோங்கிறது ஓல்டு, லித்தோஸுங்கிறது வந்து ஸ்டோன். ஸோ தட் இஸ் பாலியோலித்திக். அண்ட் ஆல்சோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டோன் டூல்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நமக்கு இந்த லித்திக்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மெட்டல் ஏஜ் வந்துடும். நமக்கு இந்த 3 ஏஜ் தான் வந்து ஸ்டோன் ஏஜ் கீழே வரும். பாலியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ் அண்ட் next thing is Neolithic age, right? So the Paleolithic period ingiradhu vandu it is from 2 million years ago to 12,000 years ago. Iவ்வளோ பெரிய ஸ்பேன் தான் வந்து it is Paleolithic period, right? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லாங் ஸ்பேன் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3ஆக பிரிக்கிறாங்க, லோயர், மிடில் அண்ட் அப்பர், ரைட்? ஸோ இந்த லாங் பீரியடில் தான் வந்து ஹியூமனோட ஹிஸ்ட்ரியில் ஒரு 99% கவர் பண்ணுறது இந்த 2000 மில்லியன் இயர்ஸ்லேருந்து 12 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் தான். இப்போ இந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிக்னிஃபிகன்ட் ஷிஃப்ட் ஏற்படுது கிளைமேட்டில், ரைட்? ஸோ இந்த பீரியடுக்கு இல்லையா அந்த 12,000லேருந்து 10,000 வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மீசோலித்திக் ஏஜ், அதாவது மிடில் ஸ்டோன் ஏஜ், ரைட்? ஸோ இந்த டைம்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது, அதாவது மைக்ரோலித்தாக இருக்குது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா லைக் இந்த மீசோலித்திக் டைம் பீரியடில் மைக்ரோலித்தும் இருக்குது, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டோன் டூல்ஸுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 10,000 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் வந்து இந்த நியோலித்திக் ஏஜ். லைக் இப்போ வந்து புது ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ரொம்ப ரிஃபைன்டான ஸ்டோன் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ரைட்? ஐ திங்க் இட்ஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் இந்த டைம் பீரியட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ராக் பெயிண்டிங்குமே வந்து இவங்க வாழ்ந்துருக்கக்கூடிய ராக் கேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து கேவ்ஸ்லையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ராக் பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டிக் டைக்ராம் மாதிரி தான் இருந்திருக்கு, ரைட்? ஸோ
எல்லா வால்ஸ்லையுமே வந்து நமக்கு பெயிண்டிங்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இந்த மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இந்த பிம்பெட்கான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது வந்து இட் இஸ் ஒன் சச் சைட். அங்கே வந்து நமக்கு நிறைய ராக் பெயிண்டிங்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இதுலேருந்து பார்க்கறதுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லைக் இந்த டைம் பீரியடில், அதாவது பாலியோலித்திக் டைம் பீரியட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பீப்புள் வந்து ஹண்ட் பண்ண தெரிஞ்சிருந்தது, அவங்களுக்கு கேதர் பண்ண தெரிஞ்சிருந்தது, அண்ட் ஸ்டோன் டூல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க, கேவ் வால்ஸில் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணாங்க, ரைட். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லைக் யார் யாரும் என்னென்ன வேலை பார்த்துருப்பாங்கன்னு நமக்கு தெரிய வருது, ரைட். ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இதுதான் நடந்துச்சா அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு ரீஜியனில் ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு ரீஜியனில் மட்டும் கன்ஃபைன் ஆயிருக்கலாம், மற்ற ரீஜியனில் இன்னும் அவங்க ஹண்டர் கேதரர்ஸாகவே இருந்துக்கலாம், ரைட். அண்ட் யூ மஸ்ட் நோ தட் இன்றைக்கும் வந்து தெர் ஆர் கம்யூனிட்டிஸ் தே ஆர் ஃபாலோயிங் திஸ் ஹண்டிங் அண்ட் கேதரிங், ரைட். இட் இஸ் அன் ஆக்குபேஷன், இட் இஸ் அ ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் லிவிங்னு வச்சுக்கோங்களேன். சில ட்ரைபல் குரூப்ஸ் வந்து தே ஆர் ஸ்டில் ஃபாலோயிங் திஸ் ஹண்டிங் அண்ட் கேதரிங், ரைட். ஸோ ஒரு எல்லாமே இப்போ வந்து ஒரு சேஞ்ச் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சேஞ்ச் ஆகணும்லாம் இல்லை. ஆல் ஓவர் தி வேர்ல்டு, ஆல் ஓவர் தி இந்தியா அப்படிலாம் கிடையாது. தெர் ஆர் ஸ்டில் சம் பீப்புள் தே ஆர் ப்ராக்டிசிங் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஒரு இடத்த சூஸ் பண்ணி ஒரு பேட்ச் எடுத்து அதை பர்ன் பண்ணி லைக் அந்த ஆஷ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி, அவங்களை பொறுத்த வரைக்கும் நிலத்தை வந்து டில் பண்ணக்கூடாது, அது வந்து அவங்களுக்கு தே ஷுடன்ட் டூ தட். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராக்டிஸிங்கும் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் பீப்புள் ஆர் லிவிங். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் we shall move to the next chapter, right. Till now we have discussed only 2 chapters, and next is growing food too. அதாவது கேதரிங்ல இருந்து இப்போ வந்து உணவு வளர்க்குற அளவுக்கு வந்தாச்சு, ரைட். ஸோ எப்படி இந்த ஃபார்மிங் ஹர்டிங்லாம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பிகாஸ் அந்த 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது. இதனால ஃபுட் கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய கிராசஸ் வந்து வளர ஆரம்பிக்குது. பீப்புளும் வந்து லைக் அவங்க அனிமல்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவென்ச்சுவலாக நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது, ரைட். அண்ட் ஆல்சோ இப்படி ஃபுட் கிரைன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கிரைன் இவங்க என்னவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சீடாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த இயர் வந்திருக்கக்கூடிய ஈல்டில் இருக்கக்கூடிய சீடை நெக்ஸ்ட் வந்து அதை கல்டிவேட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, ரைட்டு. அண்ட் அனிமல்ஸ் ஏன் வளர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அதர் அனிமல்ஸ் அதுக்கு தேவைப்பட்டது. இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஃபார் அ சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு, அதுக்கப்புறம் மீட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அப்போ தே வில் பி using these animals as food. அதுக்கப்புறம் these animals provided milk. ஸோ இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் அனிமல்ஸே அதுவே வந்து மல்டிபிள் ஆகிக்கும், லைக் ரிப்ரொடக்ஷனில் அதுவே நடந்துக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு அனிமலை டொமஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அனிமலோட பாப்புலேஷன் வந்து வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும், ரைட். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அனிமல்ஸும் சரி, அதாவது அனிமல்ஸும் அவங்க வந்து ஸ்டோரிங்காக தான் பார்த்தாங்க, ஃபுட் கிரெயின்ஸும் வந்து தே ஹாவ் ஸ்டோர்டு, ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் அனிமல்ஸும் சரி ஃபுட் கிரெயின்ஸும் சரி நார்மலாக அவங்களுடைய லைஃப்குள்ளே வர ஆரம்பிச்சது, ரைட். ஸோ பட் டொமஸ்டிகேஷன் வந்து ரொம்ப கேஷுவலாக நடந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ்லாம் எப்படி வந்தாங்க நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிரைன்ஸ் வந்து கிடச்சிருக்கும் இல்லையா நமக்கு இந்த எக்ஸ்கவேஷன் அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது, ரைட். ஸோ இப்படி ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக இருந்தவங்க தேவர் நொமாடிக்ன்றது யார் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறவங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஸ்டார்டட் டு செட்டில் இன் அ பிளேஸ், ரைட். ஸோ நமக்கு இந்த அக்ரிகல்ச்சரும் கேட்டல் ரேரிங் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு செட்டில் லைஃப்பை நோக்கி பீப்புள் ஆர் மூவிங், ரைட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே ஹட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இயர்லியஸ்ட் சிட்டிஸ். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன் பற்றி இந்த லெசன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் I couldn't complete a total book today, but we have discussed major points within this prescribed time, right? ஸோ இந்த சன்முத்ரா இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து நமக்கு இந்த பேங்கிள்ஸு பீட்ஸு ஆர்னமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், ரைட். அண்ட் யூ ஷுட் நோ தட் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ங்கிறது இட் இஸ் அன் அர்பன் ரிவரைன் சிவிலைசேஷன், ரைட். அந்த டைம் பீரியட்லேயே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிவிலைசேஷன் தான் நமக்கு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ திஸ் இஸ் ரிவர் ராவி, திஸ் இஸ் ஹரப்பன் சிட்டி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராவி நதிக்கரையில் இருக்குது, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ராக்கி கர்ஹி, காலிபங்கன் அண்ட் கன்வெரிவாலா, மொஹஞ்சதாரோ அண்ட் தோலவீரா, சுர்கோதத்தா அண்ட் லோத்தல், ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. And eventually I will be familiar with these sites, right. And it is already given in your YouTubeல எடுத்துக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் இந்தியா கிளாஸஸ்ல it has been covered. ரொம்ப எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணியிருக்கு. Just go through those Indus Valley civilization, right. And இதெல்லாமே வந்து இண்டஸ் வேலியில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இமேஜஸ். லைக் இது வந்து சீலு,
இது வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய டெரகோட்டா டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை, ரைட்? மண்ணால் இருக்கக்கூடிய டாய்ஸ், தீஸ் ஆர் தி டெரகோட்டா டாய்ஸ். அண்ட் இது வந்து ஹரப்பன் சீல். இதில் என்ன எழுதியிருக்காங்க நமக்கு இன்னும் தெரிய வரல. அண்ட் இதுதான் வந்து நம்ம சப்கான்டினென்ட்ல, இந்தியன் சப்கான்டினென்ட்ல ரொம்ப இயர்லியஸ்டாக இருந்திருக்கக்கூடிய ரைட்டிங் ஃபார்மேட், ரைட்? அண்ட் இது வந்து ஆர்னமெண்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணது பை திஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்கல்ப்சர் இட் இஸ் ஃபவுண்ட் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் டெரகோட்டா பற்றி பேசியாச்சு இல்லை? ஸோ வி ஷால் மூவ். இது வந்து ஒன் ஆஃப் த சீல். இது பாருங்கள், ஷிப்பு பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த காலத்திலே வந்து, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே வந்து நமக்கு ட்ரேட் இருந்தது, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இருந்தது சொல்கிறதுக்கு தான் நமக்கு இது இமேஜ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் we shall focus on இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு வந்து அயன் பற்றின நாலேஜ் வந்து கிடையாது, ரைட்? ஸோ அயனும் தெரியாது, ஹார்ஸ் பற்றியும் உங்களுக்கு தெரியாது. அயனும் தெரியாது, ஹார்ஸ் பற்றியும் தெரியாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆரியன் பீப்புளுக்கு தான் வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், அயனும் சரி ஹார்ஸும் சரி. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு சாப்டர் முடிவுலையும் வந்து யூ நீட் டு அட்டெண்ட் தோஸ் லெட்ஸ் ரீகால் போர்ஷன், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து ரிக்வேதிக் ஏஜ். ரிக்வேதிக் ஏஜ்ங்கிறது என்ன அப்படின்னா, லைக் இது வரைக்கும் எழுதிருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுக்கப்புறம் மெட்டல் ஏஜ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து தான் வந்து நமக்கு இது ஆரியன் சிவிலைசேஷன், நாட் ஆரியன் சிவிலைசேஷன், லைக் ஆரியன் இன்வேஷன் உள்ளே வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா, புக்ஸ் வந்து அவங்க நிறைய எழுதினாங்க. அதுதான் வந்து வேதாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஏர்லி வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ்ன்னு இருக்கும். ஏர்லி வேதிக் ஏஜ்ங்கிறது வந்து ரிக்வேதா மட்டும் இருக்கிறது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா, இது எல்லாமே வந்து நமக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது லேட்டர் வேதிக் ஏஜ்னு வருது, ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து இட் ஹாஸ் பீன் கவர்ட் இன் யூடியூப் வீடியோ, லைக் ஏன்ஷியன்ட் இந்தியா கீழே இதெல்லாம் ஆல்ரெடி ஐ ஹவ் டேக்கன் கிளாஸஸ், யூ கேன் கான் த்ரூ. நீங்கள் அது உங்களுக்கு டைம் இருக்கும் போது யூ கேன் வாட்ச் தோஸ் அண்ட் டேக் நோட்ஸ், ரைட்? அண்ட் ஐ திங்க் இட்ஸ் எனஃப் ஃபார் டுடே. I know I haven't completed this whole book, but I couldn't finish it within 1 hour. இனிஷியலாகவே வந்து நம்ம கண்டென்ட் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ திஸ் நோட்ஸ் நவ், ரைட்? ஸோ till now we have seen or visited those things with respect to புக்கில் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ பேஜ் டு பேஜ் அதுங்க நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். பிகாஸ் அந்த புக் எழுதப்பட்டது வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக கிடையாது, அது எழுதப்பட்டது வந்து என்சிஆர்டிக்காக, அதாவது ஸ்கூல் பசங்களுக்காக எழுதப்பட்டது. அங்கே எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரிலாம் கதை சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இது போய் சேருமோ அப்படி எழுதப்பட்டதான் நமக்கு அந்த புக்கு. You don't have to go through all those things, right? So kindly purchase this course and it is an offer, right? 2,500 rupees தான் இருக்கும்னு நினைக்கிறேன். So you can buy this course and you can use these notes and excel in your preparation, right? And ஒவ்வொரு சாப்டர் முடியலையும் வில் பி கெட்டிங் திஸ். உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அது மட்டும்தான் இங்கே இருக்கும். கிளாஸஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் முடிவுலையும் வில் பி ஹேவிங் த கொஸ்டின் அண்ட் யூ நீட் டு அட்டெண்ட் தோஸ். அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதில் சாப்டர் 5 we have discussed. ஓகே, இதில் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? we just go through this. மொத்தம் வந்து 4 வேதாஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இல்லையா? ஸோ 4 வேதாஸ் என்ன அப்படின்னா ரிக்வேதா, சாமவேதா அண்ட் யஜுர்வேதா, அதர்வண வேதா. இதில் இருக்கிறதே ஓல்டஸ்ட் வேதா வந்து ரிக்வேதா. இதுலேருந்து மட்டும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இயர்லி வேதிக் ஏஜ். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து லேட்டர் வேதிக் ஏஜ். இங்கே தான் வந்து நிறைய சோஷியல் டிஃப்ரென்சஸ்லாம் வந்திருக்கும். இதனால நிறைய பீப்புள் வந்து லைக் உமன் லாஸ் தேர் பொசிஷன் இன் த சொசைட்டி. இது எல்லாமே கொஞ்சம் சோஷியல் டிஃப்ரென்சஸ்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கும் நமக்கு இந்த லேட்டர் வேதிக் ஏஜில், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்கே ஜனாஸாக இருந்தவங்க, அதாவது ஜனாஸுங்கிறது லைக் ஒரு குரூப்பாக இருந்தவங்க ஒரு கிங்டமாக மாற ஆரம்பிப்பாங்க. ஜனபதாஸ்ன்னு சொல்லுவாங்க, மகாஜனபதாஸ்னு வர ஆரம்பிப்பாங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் கிங்ஸ், இதான் சொன்னேன் இல்லையா? கிங்டம்ஸ், கிங்ஸ் அண்ட் இயர்லி ரிபப்ளிக். இப்போதான் வந்து ஜனபதான்னு இருக்கிறது வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா மகாஜனபதாஸ் ஆகிறாங்க. யார்? சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆர் மகதா அண்ட் வாஜி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் வர்ணானா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. வர்ணாங்கிறது என்ன அப்படின்னா நம்ம லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வண வேதான்னு சொல்லிட்டு இந்த டைம் பீரியட்ல இந்த வேதாஸ்ங்கிறது வந்து வர்ணாஸ்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி டிவைடிங் த பீப்புள், ரைட்? ஆக்குபேஷன் பேசிஸ்ல டிவைட் பண்ணிட்டு மொத்தம் 4 வேதாஸ் இருக்கும். என்ன அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிராமணாஸ் அண்ட் சக்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ், ரைட்? அண்ட் தீஸ் திங்ஸ், அதாவது வேதிக் ஏஜ் பற்றி உங்களுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா கிளாஸஸ்ல யூடியூப்ல it has been already uploaded. Kindly go through those, right? So I told no மகாஜனபதாஸ். ஸோ வந்து இவங்களுக்கு ஒரு கேபிட்டல் சிட்டி இருந்திருக்கும், ஒரு பெரிய கிங்டம் இருந்திருக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய ஃபோர்ட், அதாவது அவங்க எங்கே இருந்து ரூல் பண்ணுறாங்களோ அதை சுற்றி வந்து ஃபோர்ட் வந்து கட்டியிருப்பாங்க,
அவங்க கேபிட்டல் சிட்டிஸ் ஃபுல்லுமே வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும், ரைட்டு. அண்ட் ஆல்சோ இவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க, காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. இது எல்லாமே வந்து மகாஜனபதாஸ் கீழே பண்ணப்பட்டது. ஸோ இந்த மகதா பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ரூலர்ஸ் யார் அப்படின்னா பிம்பிசாரா அண்ட் அஜாதசத்ரு. இவங்க 2 பேருமே வந்து தே ஆர் தி பவர்ஃபுல் ரூலர்ஸ் ஆஃப் திஸ் மகதன் கிங்டம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இவங்களோட கேபிட்டல் வந்து மகதாவோட கேபிட்டல் வந்து ராஜகிருஹாவா இருந்தது. லேட்டர் இட் வாஸ் ஷிஃப்டட் டு பாட்டலிபுத்ரா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த டைம் பீரியடில் தான் நமக்கு சோஷியல் டிஃப்ரென்சஸ்லாம் வந்ததுக்கப்புறம் புது புது ஐடியாஸ்லாம் வந்திருக்கும். புத்தாஸ் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து புத்திசம் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நிறைய கிங்ஸ் வந்து பேட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜெயினிசம் வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் இதை கவுண்டர் பண்ணுற மாதிரி இங்கேயுமே ஹிந்துயிசம்லேயுமே வந்து தே வில் பி லைக் ஒர்க்கிங் அப்பான் லைக் நிறைய மொனாஸ்ட்ரிஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து டெம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, ரைட்டு. ஸோ இதுதான் வந்து தீஸ் ஆர் தி திங்ஸ். அண்ட் அசோகா இஸ் அ ரூலர் அண்ட் ஹி வாஸ் அட்ராக்டட் பை திஸ் புத்திஸ்ட் தாட். லேட்டரான் வந்து இவர் கலிங்க போரில் வந்து இவர் ஜெயிச்சிருப்பாரு, பட் அதை வந்து கான்கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு வந்துடுவார். இதுக்கப்புறம் எந்த ஒரு வாரமே வந்து அவர் சண்டை போகிறதில்லன்னு சொல்லிட்டு வந்துடுவார், ரைட்டு. அண்ட் இவர் வந்து ஒரு ஃபாதர்லி ஃபிகராக இருந்தார். எப்படி சொல்கிறது அப்படின்னா, எப்படி ஒரு அப்பா வந்து அவங்களுடைய குழந்தைங்க வந்து கைட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் ஒரு கிங் வந்து அவங்களுடைய சப்ஜெக்டை வந்து வழிநடத்தி போகணுங்கிறதுல இவர் ரொம்ப உறுதியாக இருந்தார், ரைட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹாஸ் பீன். அண்ட் லேட்டர் ஆன் வில்லேஜஸ் அண்ட் த்ரைவிங் சிட்டிஸ், ரைட்டு. ஸோ வந்து எப்படிலாம் வந்து இனிஷியலாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வில்லேஜஸும் சிட்டிஸும் வந்து ஒன்றுக்கு ஒன்று எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு சங்கம் லிட்ரேச்சரும் இந்த சாப்டரில் இட் ஹாஸ் பீன் மென்ஷன்டு, ரைட். ஸோ ட்ரேடர்ஸ், கிங்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ் அண்ட் இதை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. லைக் எப்படிலாம் இருந்தாங்க இந்த டைமில் தான் நமக்கு சாதவாகனஸ் வந்து வந்திருப்பாங்க, ரைட்டு. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மூவேந்தர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. மூவேந்தர்ஸ்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ், ரைட். ஸோ இவங்களை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. சங்கம் லிட்ரேச்சர் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்பிசி அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ த டிஎன் புக்ஸ். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சினா மட்டும் யூ கேன் ரீட் திஸ். பிகாஸ் நமக்கு வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ரைட். ஸோ வந்து தெர் வில் பி சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேரா சோலாஸ் பற்றி இங்கே கண்டென்ட்லாம் இருக்கும், லைக் இங்கே சாப்டர்ஸ்லாம் இருக்கும். பட் இட் இஸ் குவைட் லிமிட்டட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஸ்டேட் பிஎஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ தோஸ் கிளாஸஸ். அதாவது டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் யூ ஆர் ஸ்டிக்கிங் வித் யூபிஎஸ்சி அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் என்சிஆர்டி அலோன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதில் இங்கே இருக்கும். இஃப் யூ நீட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ த 11th and 12th ஸ்டேட் போர்ட் புக்ஸ், ரைட். ஸோ டிஎன் புக்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு புக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய 12th புக் மட்டும் நீங்கள் படித்தா இட் வில் பி சஃபிஷியன்ட் ஃபார் யூ, ரைட். அண்ட் ஆல்சோ லைக் லாஸ்ட் சாப்டரில் வந்து இட் வில் பி டிஸ்கஸ்ட் அபவுட் புக்ஸ், பில்டிங்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மோஸ்ட் ஆஃப் தி part in this book. 1 hour எவ்வளோ பார்க்க முடியுமோ we have discussed, right. And I need to add some detail with respect to the course, NCERT crash course. Kindly take a note on it, right. Thank you. Hi everyone, I hope you watched the video, right. So இன்னைக்கான கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன்லையும் நான் நம்புகிறேன். நான் நாளைக்கான ஷெடியூல் என்னங்கிறது இந்த பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வில் பி ஆடிங் த திங்ஸ், ரைட். ஸோ இந்த பிடிஎஃப் வில் பி ஆடட் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ, ரைட். அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் சம் டீடைல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் NCERT கிராஷ் கோர்ஸ், ரைட். நம்ம புதிகம் அகாடமியில் we have launched this NCERT கிராஷ் கோர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது NCERTயில் என்னென்ன புக்ஸ்லாம் கவர் ஆகிருக்கோ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஒவ்வொரு சாப்டராக உட்காந்து அதுக்கு நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ளஸ் we have recorded the classes, right. So in this course you will be getting class and material plus MCQs, right. So class எதுக்காக அப்படின்னா for your understanding. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாப்டர் படிச்சுட்டு இருக்கீங்க, சில சாப்டரில் சில கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ரைட். ஸோ அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக we are having this recorded class. Every chapter and every important concept will be explained in this have been explained in this classes, right. So you'll be getting 250 plus recorded videos, that is pre-recorded videos only. And next thing is that with respect to notes, இப்போ வந்து புக்கையும் ரெஃபர் பண்ணி இந்த கிளாஸையும் படிக்கும்போது it is double the work, right. So what we have done அப்படின்னா like you can go through the notes. இப்போ நம்ம வந்து கிளாஸஸில் பார்க்குறோம் இல்லையா, புதிகம் அகாடமியோட நோட்ஸ், அதாவது NCERTலேருந்து இருக்கக்கூடிய நோட்ஸ். இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு சாப்டர் முடிவில் ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும், ரைட். ஸோ நீங்கள் சாப்டரில் இருக்கக்கூடிய க்ரக்ஸ் மட்டும் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சாப்டரோட முடிவுக்கு அப்புறம் there is something சம்மரின்னு சொல்லிட்டு இருக்கும், அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். லைக் இன் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இதை தாண்டி
we are giving some glossary or important terms, right? So அந்த சாப்டர்ல கொடுக்கப்பட்ட சில important terms இல்ல அப்படினா most of the important terms and important concepts will be explained at the end of the chapter, right? This is the format of the study material which we are providing with respect to NCERT. Next is practice question. Okay, why this practice question? இப்போ நம்ம வந்து படிக்கலாம், எவ்வளவு நாள் வேணா படிச்சிட்டே இருக்கலாம், ரைட்? நம்ம படிச்சது சரியா தப்பா, நம்ம சரியா புரிஞ்சிருக்கிறோமா இல்லையா, எவ்வளவு தூரம் நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளவு தூரம் நமக்கு இந்த கான்செப்ட்ல புரிதல் இருக்கு, இதெல்லாம் தெரியணும் அப்படினா what we need to do, we need to practice some question, right? So நம்ம வந்து படிக்கும்போது எல்லாம் புரியுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எழுதி பார்க்கும்போது, அதாவது ஒன்ஸ் ஆன்சரை டிஸ்கிரிப்டிவாக எழுதும்போது நமக்கு வந்து எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா we need to solve this MCQs, right? MCQஸ்ங்கிறது என்ன அப்படின்னா multiple choice questions. ஸோ இதை நம்ம என்ன பண்ணும்போது, இதை நம்ம சால்வ் பண்ணும்போது we'll be getting a clear cut idea, லைக் எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா, அப்படியே புரிஞ்சிருந்தாலும் நம்மளால அந்த கான்செப்டை வச்சு அப்ளை பண்ண முடியுதா இல்லையா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு we need to practice MCQs, right? So இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் what we have launched அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேயில் there will be class, right? So ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 6th standard polity book, that is social and political life 1, அந்த புக்கில் இருந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், ரைட்? ஸோ அதை வந்து we are discussing in the videos and அதை உங்களுக்கு கிளாஸாக கொடுக்குறோம். தென் you are getting this material, that is உங்களுக்கு NCERT புக்ஸுமே வந்து ஆப்பில் அப்லோட் ஆகிருக்கும், ப்ளஸ் வந்து நோட்ஸும் உங்களுக்கு ஆப்பில் இருக்கும், ரைட்? ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த கான்செப்ட்டுக்கு அப்புறம், அதாவது கிளாஸஸ் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து யூ வில் பி கெட்டிங் திஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், ரைட்? ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க, கிளாஸ் பார்த்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து நோட்ஸ்குள்ளேயும் படிச்சாச்சு, தென் யூ கேன் ப்ராக்டிஸ் திஸ் கொஸ்டின், ரைட்? அண்ட் இன் திஸ் கொஸ்டின் நாட் ஒன்லி ஃப்ரம் NCERT we have given, ரைட்? NCERTயில் இருக்கக்கூடிய கான்செப்டை அப்படியே எடுத்து உங்களுக்கு கொஸ்டினாக கொடுக்காம சில அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸும் அந்த இடத்துல இருக்குது. ஒய்? பிகாஸ் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் படித்ததை எழுதுறீங்க, ப்ளஸ் அதை அப்ளை பண்ண முடியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் புது கான்செப்டை உங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக we have given this 2000+ practice questions in total, right? ஸோ இது போக லைக் ஒவ்வொரு கிளாஸ் முடிவுலையும் இட் வில் பி லைக் 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? 50ங்கிறது மேக்ஸிமம், சம்டைம்ஸ் இட் இஸ் 40, சம்டைம்ஸ் இட் இஸ் 70 பேஸ்ட் அப்பான் த கிளாஸ் டீடைல்ஸ். லைக் உங்களுக்கு என்ன கிளாஸ் இருக்கோ அதுலேருந்து எவ்வளோ ஸ்கோப் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினோட நம்பர் மட்டும் வேரி ஆகும், ரைட்? அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி கோர்ஸ் ஃபீ, இட் இஸ் 1 time கோர்ஸ் ஃபீ, ரைட்? இந்த கோர்ஸ் ஃபீல வாட் வி ஆர் கிவிங், அதாவது NCERT கிளாஸ் கோர்ஸில் வாட் வி ஆர் கிவிங் அப்படின்னா we are giving the classes and notes and next is practice questions, right? So it is a holistic thing for completing this NCERT. and இவ்வளோ கொடுத்துட்டு ஒரு 3 months கேப்ல நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்லாம் எங்களால் சொல்ல முடியல, ரைட்? ஸோ what we are doing அப்படின்னா we are giving 1 year duration. So if you are an aspirant, இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம் அப்படின்னா you can choose this course. Why? Because see, we need to start with NCERT இல்லையா? So you can learn with this. நீங்கள் you just watch this class and go through your notes or go through the academy notes or NCERT books, right? So 1 year time period kulla you can complete this. If you are a second year student or third year student, it is well and good. Or else நான் இங்கே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 years கேப் ஆயிடுச்சு, I need to start afresh அப்படிங்கும்போது just come and learn with this course, right? So நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனில் எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, you can purchase this course and make it useful for your preparation, right? ஸோ உங்களுடைய பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ரெஃபர் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா we can easily sail through this exam, right? ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் பற்றி பேசியாச்சு, அண்ட் நோட்ஸ் பற்றி பேசியாச்சு, கொஸ்டின்ஸ் பற்றி பேசியாச்சு, அண்ட் little bit we have discussed about this course fees too, right? Now what most important அப்படின்னா இப்போ வந்து ரெக்கார்டட் ஃபார்மேட்ல கிளாஸ் கொடுத்துட்டு எப்படியாவது படிச்சுக்கோங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது, right? What we are giving is that 1-to-1 mentorship. Whenever you are having doubt, you are free to approach the staffs or mentors, right? So there is if you can rise things, இப்போ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மென்டார் அலாட் பண்ணப்படும், அண்ட் ஆஃப்டர் தட் யூ வில் பி கெட்டிங் திஸ் 1-to-1 mentorship, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இஃப் யூ நீட் சம் சாம்பிள் கிளாஸஸ், இப்போ வந்து NCERT கிளாஸ் கோர்ஸில் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ திஸ். நீங்கள் வந்து எங்களுடைய அகாடமியோட வெப்சைட் போங்க, இல்லை அப்படின்னா எங்களுடைய ஆப் ஆர் வெப்சைட், ரைட்? எய்தர் எங்கே போனாலும் வந்து NCERT கிளாஸ் கோர்ஸஸ் கீழே there is some videos, right? You can watch those classes for reference. And இந்த கோர்ஸோட ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is 4,999, right? But what we are doing அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ணக்கூடிய 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we are offering it for 2,500 rupees only, right? So kindly go through our content and just utilize this opportunity, right? So grab this opportunity and excel in your preparation, right? Thank you.